காவிரி நீரை பெறுவது தொடர்பாக இன்று அனைத்து கட்சி கூட்டமானது நடைபெறுகிறது. தமிழக சட்டமன்ற அனைத்து கட்சி கூட்டம் 11 மணிக்கு தொடங்குகிறது. அமைச்சர் துரைமுருகன் தலைமையிலான கூட்டத்தில் அனைத்து கட்சி பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளனர். சட்டமன்ற அனைத்து கட்சி கூட்டமானது இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில் இது குறித்தான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். இன்றைய தினத்தில் இந்த காவிரி நதிநீர் பங்கிட்டு அதை கேட்டு பெறுவதில் அதற்காக இன்று அனைத்து கட்சி கூட்டமானது நடைபெற இருக்கிறது. எல்லா கட்சி தரப்பிலிருந்தும் கலந்து கொள்வார்களா? கூட்டத்தில் என்னவெல்லாம் விவாதிக்கப்பட இருக்கிறது? இது குறித்தான விரிவான விவரம். கௌதமி, இன்று காலை 11 மணிக்கு தலைமைச் செயலகத்தில் இந்த காவிரி விவகாரம் தொடர்பாக அனைத்து சட்டமன்ற கட்சிகளினுடைய அந்த பிரதிநிதிகள் பங்கேற்கக்கூடிய ஆலோசனை கூட்டம் நடைபெறுகின்றது. நமக்கு தெரியும், பல ஆண்டுகளாக காவிரி விவகாரத்தில் தமிழ்நாட்டிற்கும் கர்நாடகாவிற்கும் பிரச்சனை இருக்கின்றது. தமிழகம் கேட்கக்கூடிய தண்ணீரை காவிரியிலிருந்து தர வேண்டிய தண்ணீரை கர்நாடக அரசு தர மறுக்கின்றது. குறிப்பாக உச்சநீதிமன்றம் பலமுறை குறிப்பிட்டும் காவிரி ஒழுங்காற்று குழுமம் குறிப்பிட்டும் கூட அந்த அளவை கொடுப்பதற்கு கர்நாடக அரசு மறுத்து வருகின்றது. சமீபத்தில் காவிரி ஒழுங்காற்று குழுமம் காவிரி ஆணையத்திற்கு ஒரு பரிந்துரையை கொடுத்திருந்தது. அதாவது தமிழகத்திற்கு தர வேண்டிய தண்ணீராக இந்த மாதம் 12ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரை தினசரி 1 TMC தண்ணீரை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று கர்நாடக அரசுக்கு வலியுறுத்தியிருந்தது. ஆனால் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாங்கள் அவ்வளவு தண்ணீரை கொடுக்க மாட்டோம், 8000 கன அடி தண்ணீரை மட்டும்தான் நாங்கள் கொடுப்போம் என்று அவர் தெரிவித்திருந்தார். அது மட்டுமில்லாமல் அனைத்து கட்சி கூட்டம், கர்நாடகாவிலே ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட்டு அங்கு ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருந்தது. இந்த காவிரி ஒழுங்காற்று குழுமத்தினுடைய அந்த தீர்ப்பை எதிர்த்து நாங்கள் மேல்முறையீடு செய்ய இருக்கின்றோம் என்றும் அவர்கள் பேட்டி கொடுத்திருந்தார்கள். எனவே இந்த விவகாரத்தில் தமிழக அரசு ஒரு முக்கியமான முடிவெடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. காரணம், காவிரியை நம்பித்தான் இங்கு டெல்டா மாவட்ட விவசாயிகள், பல மாவட்ட விவசாயிகள் இருக்கிறார்கள். காவிரியில் நமக்கு உரிய தண்ணீர் கிடைக்கவில்லை என்று சொன்னால் நம்முடைய விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஆண்டும் நாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கின்றது. அங்கு அளவுக்கு அதிகமான மழை பெய்தால் மட்டும்தான் தண்ணீரை திறந்துவிடக்கூடிய சூழல் இருக்கின்றது. இல்லை என்றால் தமிழக விவசாயிகள் வஞ்சிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கின்றது. தமிழ்நாட்டில் தண்ணீர் தற்போது முழுமையாக குறைந்திருக்கின்றது. மேட்டூரிலும் கூட இருக்க வேண்டிய அளவு இருப்பு இல்லாமல் மிக குறைந்த அளவே இருக்கக்கூடிய காரணத்தால் அங்கும் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே தமிழக அரசு இன்று நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தலைமையிலே ஒரு ஆலோசனை கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கின்றது. தமிழக சட்டமன்றத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளினுடைய தலைவர்கள் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இதில் திமுக, அதிமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், பாமக, அதே போல மதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை சார்ந்த அந்த கட்சிகளினுடைய பிரதிநிதிகள் பங்கேற்க இருக்கிறார்கள். அந்த கட்சிகளினுடைய சட்டமன்ற குழு தலைவர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள். அவர்கள் இந்த விவகாரத்தை எப்படி நாம் அணுகலாம், இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு காண்பது எப்படி என்பது குறித்தெல்லாம் ஆலோசிக்க இருக்கிறார்கள். ஒவ்வொரு கட்சியை சார்ந்தவர்களும் தங்களுடைய கருத்து என்ன என்பதை தெரிவிக்க இருக்கின்றார்கள். எனவே அந்த அனைத்து சட்டமன்ற கட்சியினுடைய தலைவர்களுடைய கருத்துக்கள் கேட்டு பெறப்பட்டு சட்ட வல்லுநர்களின் கருத்துக்களும் கேட்டு பெறப்பட்டு இது ஆலோசனை செய்யப்பட்டு ஒரு முக்கியமான முடிவு எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான விவசாயிகளுடைய வாழ்வாதார பிரச்சனையாக இருக்கின்றது, ஜீவாதார பிரச்சனையாக இருக்கின்றது இந்த காவிரி விவகாரம். எனவே அந்த காவிரி விவகாரத்தில் ஒரு உரிய தீர்வு காணவும், தமிழ்நாட்டிற்கு பெற வேண்டிய அந்த உரிமையான தண்ணீரை கேட்டு பெறவும் இன்றைய தினம் நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டமானது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆலோசனை கூட்டமாக பார்க்கப்படுகிறது. காலை 11 மணிக்கு இந்த கூட்டம் நடைபெற இருக்கின்றது. இதில் திமுக, அதிமுக, காங்கிரஸ், அதே போல பாமக உள்ளிட்ட அனைத்து கட்சிகள் தரப்பிலிருந்தும் உறுப்பினர்கள் பங்கேற்ப இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அனைத்து கட்சி கூட்டம் தொடர்பான உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.